ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன பார்த்தீங்கன்னா, நான் இன்றைக்கி சாம்பார் சாதம் வச்சுருக்கேன். அது தொட்டுக்கிறதுக்காக கருணக்கிழங்கு தான் செய்ய போகிறேன். சிம்பிளாக ஆனால் சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். இந்த நம்ம உடம்புல மூளை பிரச்சனை இருந்துச்சுன்னா அப்போது இதை வந்து வாரம் வாரம் சாப்பிட்டோம்னா நம்மளுக்கு அது கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிடுங்க. இது வந்து மருத்துவ குணமுள்ள காய், அதுவும் உடம்புக்கு அவ்வளோ நல்லது இந்த கருணக்கிழங்கு. இன்றைக்கி நம்ம வந்து குழம்பு மிளகாத்தூள் எல்லா பொடியும் எடுத்து வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு இதை நம்ம தோலை நீக்கிட்டு சுடுதண்ணியில் கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டு வேக வச்சிடலாம். பார்த்திங்கன்னா நல்லா ரவுண்டாக வெட்டியாச்சு. இந்த சுடுதண்ணி வச்சுருக்கேன், நம்ம அதில் போட்டு நல்லா ஒரு 3/4 வேக்காடு வேக வச்சிடலாம். கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாங்க, கொஞ்சமாக மஞ்சத்தூள். நல்லா வேகட்டும். பார்த்திங்கன்னா காய் நல்லா வெந்துங்குது. ஒரு 2 நிமிஷம் அப்படியே வேகட்டும். இருந்தோடனே வடிகட்டிட்டு மசாலா தடவிடலாம். நல்லா வேக வச்சாச்சு. கருவேப்பிலை போட்டுக்கலாம், நம்ம தேவையான மசாலாலாம் போட்டுக்கலாம். பார்த்தீங்கன்னா சுஜி ரவை ஒரு ஸ்பூன் மட்டும் போட்டுக்கலாம், கொஞ்சம் கிறிஸ்பியாக. அவ்வளோதான், நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா மசாலா தடவி நல்லா வச்சாச்சு. ஒன்று ஒன்றா போட்டு சூப்பராக நம்மளோட லஞ்ச் மெனு ரெடி. அதுவும் நம்ம கருணக்கிழங்கோட சூப்பராக இருக்கும். தயிர் சாதம், ரச சாதம், சிம்பிளாக இருந்தாலும் செம்ம டேஸ்ட்டாக மொறுமொறுன்னு இருக்கும். இதேமாரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு என்னோடய சேனலை லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் கொடுங்க, தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். பாய்ங்க.